வீடியோல ஸ்கேனர் கிளாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கேனர் அப்படின்றது ஒரு இன்பில்டட் கிளாஸ். அது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை டைனமிக்கா ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராமை நம்ம டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா, அங்க ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஸ்டாட்டிக்கா அங்கேயே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ டைனமிக்கா யூசர் என்டர் பண்ணி அது ப்ரோக்ராம் ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் என்ன அப்படின்னா ஸ்கேனர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸ்கேனர் கிளாஸ் அப்படின்றது ஒரு இன்பில்டட் கிளாஸ்ன்னு சொல்றேன். ஸோ அந்த இன்பில்டட் கிளாஸை நம்ம கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை இம்போர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அதர் கண்ட்ரில இருந்து நமக்கு இந்தியாவுக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுவோம். இங்க இருந்து ஒரு பொருள் அங்க போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இப்போ ஸ்கேனர்ன்றது ஒரு இன்பில்டட் கிளாஸ். அது வேற ஒரு பேக்கேஜ்ல, வேற ஒரு பேக்கேஜ் மீன்ஸ் ஒரு ஃபோல்டர்ல கண்டெயின் ஆயிருக்கு. அதை நம்ம கிளாஸ்ல யூஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம ஒரு ஃபோல்டர்ல நம்ம ஒரு கிளாஸை சேவ் பண்ண போறோம். ஸோ நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அது இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் பண்ணா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம எங்க இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டே இம்போர்ட்ன்ற இந்த கீவேர்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இம்போர்ட் java.util பேக்கேஜ்குள்ள தான் நம்ம ஸ்கேனர் கிளாஸ்ன்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ java.util.Scanner இதை நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸை டிஃபைன் பண்ணணும். ஸோ கிளாஸ் ஸ்கேன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ ஓப்பன் அண்டு க்ளோஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட ஸ்கேனர் கிளாஸை என்னோட கிளாஸ்க்குள்ளே நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால அதை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அதை நான் எங்கே டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ குளோபல் ஏரியாவில் டிஃபைன் பண்ணுவேன். ஸோ ஏரியா ஆஃப் கிளாஸ் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படின்னா அதை போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது புரியும். ஸோ நான் எங்கே டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா என்னோட குளோபல் ஏரியாவில் ஸ்டாட்டிக்காக தான் டிஃபைன் பண்ணுவேன். எதனால் நான் அதை ஸ்டாட்டிக்காக டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா வித்தின் கிளாஸ்க்குள்ள எனக்கு எங்கே தேவையோ அங்கே நான் அதை என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வித்தின் கிளாஸ்க்குள்ள நான் மல்டிபிள் பிளாக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த பிளாக்கு அப்படின்றது ஒவ்வொரு ரூம் மாதிரி. ஸோ இது ஒரு ரூமு, ஸோ இது ஒரு ரூமு, இந்த பிளாக் ஒரு ரூமு, இந்த 3 பிளாக்கு ஒவ்வொரு ரூமு. இந்த ஒவ்வொரு ரூமுக்கும் நான் தனித்தனியாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸ்கேனர் கிளாஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நான் ஸ்டாட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேலே ஸ்கேனர் கிளாஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் ஸ்கேனர். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் நான் டிஃபைன் பண்ணுறேன், எஸ்சின்னு ஈக்குவல் டு. ஸோ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஆப்ஜெக்ட் கிரியேஷனோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா கிளாஸ் நேம் வேரியபிள் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் அந்த மெத்தட் பிராக்கெட் செமிகோலன். இதுதான் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்டோட சின்டாக்ஸ்னு சொல்லுவோம். அதை டிபெண்ட் பண்ணி தான் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ஸ்கேனர் கிளாஸுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் ஒரு நியூ ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அந்த ஸ்கேனர் கிளாஸ்க்குள்ளே இருக்க எல்லா மெத்தட்ஸையுமே நம்ம இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சு இந்த கிளாஸ்க்குள்ளே தேவையான இடத்துல அந்த ஸ்கேனர் கிளாஸ்க்குள்ளே இருக்க மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஸ்டாட்டிக் ஸ்கேனர், அதுக்கு ஒரு வேரியபிள். ஸோ நியூ ஸ்கேனர் ஓப்பன் க்ளோஸ் செமிகோலன். ஆனால் இந்த ஸ்கேனருக்குள்ளே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா system.in. ஸோ system.in இன்னோட மீனிங் என்னென்ன அப்படின்னா இன்புட், யூசர் என்டர் பண்ணுற அந்த இன்புட்டை ரீட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட மெயின் பிளாக் என்ன அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string array of args. ஸோ உள்ளே போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை ரீட் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு இன்டீஜர் டேட்டாவை ரீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு இன்பில்டட் மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நம்ம எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, டேட்டா டைப், அதுக்கு ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு டேட்டான்னு இப்படி டிஃபைன் பண்ணுவீங்க. இது வந்து ஸ்டாட்டிக் வே.
அங்கேயே டிஃபைன் ஆகிருக்கும், ப்ரோக்ராம்குள்ளே டிஃபைன் ஆகிருக்கும். ஆனால் இதுவே நான் யூசர் கிட்ட இருந்து வாங்குறேன் அப்படின்னா a1 இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கேனருக்குன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, இந்த வேரியபிள்குள்ளே தான் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க எல்லா டீட்டெயில்டும் ஸ்டோர் ஆகிருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா sc டாட் நெக்ஸ்ட் int. நான் இப்போ இன்டீஜர் டேட்டா ரீட் பண்ணுறேன்றதுனால எனக்கு இன்பில்டடாக இன்டீஜர் டேட்டாவை ரீட் பண்ண ஒரு மெத்தட் இருக்குது, அதுதான் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை இப்போ நான் ரீட் பண்ணியிருக்கேன். யூசர் கிட்ட இருந்து வாங்குற டேட்டா வந்து ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரான்றது நான் செக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கிவன் நம்பர் வந்து ஆடா ஈவனான்னு செக் பண்ணணும். ஸோ ஈவன் நம்பர் செக் பண்ணுறது நமக்கு ஈஸி, பிகாஸ் எனிதிங் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ஈவன் நம்பராக கன்சிடர் ஆகும். அது நம்ம இஃப் கண்டிஷனில் போடலாமா? ஸோ இஃப் யூசர் கொடுக்குற நம்பரை வாங்குற வேரியபிள் என்னப்பா எனக்கு a1. ஸோ a1 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இடத்துல மாடுலஸ் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மாடுலஸும் எனக்கு டிவிஷன் ஆப்ரேஷன் தான் பண்ணும், பட் இட் வில் டேக் எ ரிமைண்டர். நம்மளோட ரிமைண்டர் என்னவோ அதுதான் அது எடுத்துக்கும். அதனால் நான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மாடுலஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போயிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல ஈவன் நம்பர்னு வரணும். எல்ஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல ஆட் நம்பர்னு வரணும். ஸோ கவனிங்க, இது வந்து டைனமிக் வேன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளால் ப்ரோக்ராம்குள்ளே வராமலே நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு இன்புட்டை கொடுத்து அதை நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சேவ் பண்ணுறேன். என் கிளாஸ் நேம் என்னவோ அதுதான் என்ன அப்படின்னா என்னோடய ஃபைல் நேமாக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் நேம் வந்து எனக்கு ஸ்கேன் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ எனக்கு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ரன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் இன்டு அ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஜாவா சி ஸ்கேன் டாட் ஜாவா. எனக்கு எதாவது எரர் இருக்கா? நோ, வி ஹாவ் ஏ நோ எரர். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ரன் பண்ண போகிறேன். இப்போது என்ன தப்பாக இருக்குன்னு பாருங்களேன். தப்புலாம் இல்லை, ஓகே தான். இப்போ நான் வந்து யூசர்கிட்டேருந்து இன்புட் ரீட் பண்ணணும், ஆனால் எனக்கு அது தெரியலை. ஆனால் எனக்கு அங்கே என்ன ஆகுதுன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு நான் நம்பரை கொடுத்து அது என்டர் கொடுக்குற வரைக்கும் எனக்கு அந்த ஒயிட் பிளாக் எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் 4ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஈவன் நம்பர்னு வரும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நம்பரை என்டர் பண்ணணும்னு ஒரு சில டைம் தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு இன்புட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அவுட் டாட் பிரிண்டல்ல என்டர் யுவர் வேல்யூ. ஸோ இப்போ நான் போயிட்டு அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு கேட்குதுங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு வேல்யூவை நான் என்டர் பண்ணணும், நான் அங்கே ஒரு ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருக்கேன்ற அந்த ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நான் 5ன்னு கொடுக்குறேன், எனக்கு இட் இஸ் ஆட் நம்பர். நான் அகைன் வேறு நம்பர் செக் பண்ணுறேன் அப்படின்னா நான் ப்ரோக்ராம்குள்ளே கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே நான் என்ன பண்ணிக்கிறேன், ரன் பண்ணி ஒவ்வொரு நம்பராக நான் என்ன பண்ணிக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். ஸோ 17 எவ்வளோ வேணாலும் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஸ்கேனர் கிளாஸ். ஸ்கேனர் கிளாஸில் நம்ம இப்போ பார்த்தது இன்டீஜர் டேட்டாவை ரீட் பண்ணுற மெத்தட் மட்டும் ஒன்று பார்த்தோம். அப்போது நம்மக்கிட்ட ரிமைனிங் இருக்க 7 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் ப்ளஸ் ஸ்ட்ரிங்குன்ற அந்த நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்குமே ஒரு இன்பில்டட் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள்.